சூப்பரான செய்தி. மனைய வாங்கி போடுங்க, மாசம் மாசம் வாடகை தரோம். நிலம் உங்களுது, வாடகை நாங்க தரோம். உடனே வாங்குங்க. டேய் இங்க பாருடா. டேய் மணியை நம்மளுக்கு குத்துட்டு வாடகை எப்படா தருவாங்க? தெரியலடா, மணியை கொடுக்குறாங்களா காசும் கொடுக்குறாங்களா? இது டுபாக்காரா இருக்கும்டா. அப்படின்ற மனைய வாங்கினா மாசம் மாசம் வாடகை. இது என்னடா அநியாயமாகுது? மணி வாங்கினா வாடகை தரீங்களா? வேற ஒரு தொழில் வேற மாரி பண்றாங்களே. இது உண்மையோ பொய்யோ கடவுள் தான் வெளிச்சம். மனைய வாங்கி போட்டா மாசம் மாசம் வாடகை நாங்க தரோம். என்னம்மா சொல்றாங்க? மனை வாங்கி போட்டா அந்த காலி மனைக்கு வாடகை தராங்களாம். வீட்டுக்கு தான் வாடகை தருவாங்க, மெனிக்கு கூடவா வாடகை தருவாங்க? தராங்களே, மனையும் கொடுத்துட்டு வாடகையும் தராங்களே. ஏமா இது உண்மையா இருக்குமா? டிவில ரேடியோல யூடியூப்ல எல்லாம் போடுறாங்கம்மா. உண்மையாதாம்மா இருக்கும். ஒரு மென விலை எவ்வளோ? அத சொல்லலையே, நேர்ல போனதாம்மா சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, வாங்கி போட்டா நல்லா இருக்குமே. நான் கூட எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு ஒண்ணு வாங்கி போடணும்மா. புக்கிங் போயிட்டு தான் இருக்கு கண்டினியூஸா. இல்லை ஃப்ளாட்ஸ் கம்மியாக தானே இருக்கு நம்ம கிட்ட. சரி, கஸ்டமர் வந்திருக்காங்க, பேசிட்டு நான் சொல்கிறேன். சரி, ஓகே, சொல்லுங்க சார். போன்ல விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தோம், அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி சார். அதே நேரத்தில் என்னென்னா, இப்போ எல்லாருமே மனையை வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு வீடு கட்ட முடியல, ரொம்ப வருஷமாக தள்ளி போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி, ஏழை மக்கள் இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்களே, மனையும் வாங்கணும், அதே நேரத்தில் அந்த மனம் மூலிமா ஒரு இன்கம் வரணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்திருக்கோம். நீங்க சொல்றது ரொம்ப நல்லது சார். இந்த ப்ராஜெக்ட் சார் ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆன அப்புறம் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் சார் பண்ணுறோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்ல வசதியாக வாழணும், அவங்களுக்காக ஒரு இடம் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ வாங்கிடுறாங்க கஷ்டப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் வீடு கட்ட கஷ்டப்படுறாங்க. அதனால ஒரு வாடகை கொடுத்தோன்னா அதை சேர்த்து வச்சு வீடு கட்டணுன்றது தான் எங்களுடைய முழுமையான நோக்கம். ஏழைக்காக இவ்வளோ பண்ணுறீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். நன்றிங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதே மாதிரி நாங்கள் லேண்டு போட்டிருக்கோம். செக்கோஸ்லோவாக்கியா, யுகோஸ்லோவாக்கியா, ரொம்ப சீப்பாக இருக்கும். கடல் மேலே ஒரு ஃப்ளோர் போட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு உலகமே மிரண்டு போச்சுன்னா பார்த்துங்க. கீழே போய் மீன் பிடிச்சி மேலேயே விற்கலாம், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அங்கே போட்டிருக்கோம். இன்னும் இங்கிலாண்டில் ஒரு இங்கு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கோம். அது என்னென்னா, இந்த இங்கிலாண்டில் தோண்ட எல்லாம் பெட்ரோல் வர மாதிரி அது இங்காக வந்துட்டு இருக்கு. அது விற்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இந்தியாவில் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் எடுபடாததுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோம். வெளிநாட்டு பற்றிலாம் வேணாம் சார், இதை பற்றி விவரமாக சொல்லுங்கள். சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இங்கே நீங்கள் ஒரு லேண்டு வாங்கிடுறீங்க, ஒரு கிரவுண்டு வாங்கிட்டீங்கன்னா, இப்போ அந்த ஒரு கிரவுண்டில் நீங்கள் வீடு கட்டுற வரைக்கும், அது 10 வருஷமோ 15 வருஷமோ, அந்த 15 வருஷத்துக்கான அஷூரன்ஸ் நாங்கள் தரோம். கண்டிப்பாக உங்களுக்கு வாடகை தருவோம் அப்படின்றது ஒரு அஷூரன்ஸை 100% இந்த கம்பெனி தருது சார். அப்போ நிலமா எங்கள் பேரில் தானே இருக்கும்? ஆமாம் சார், லேண்டு உங்கள் நேமில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் பேரில் தான் இருக்கும். அந்த லேண்டுக்கு நாங்கள் வாடகை தரோன்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லேண்டு வாங்கி போட்டுட்டு இப்போ சும்மா இருக்கும். அது யார் பார்த்துக்கிறாங்க, யார் பராமரிக்கிறாங்க, இப்படி தெரியாமையே நாளைக்கு இன்னொருத்த அந்த இடத்துல கொட்டா போட்டு உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், லேண்டு வாங்கிடுங்க, ரிஜிஸ்டர் உங்கள் பேரில் பண்ணிவிட்டு அந்த லேண்டுக்கான வாடகையும் நாங்கள் ஒரு 10லேருந்து 15 வருஷம் அஷூரன்ஸோடு தரோம் சார். சும்மா இருக்கிற லேண்டுக்கு நீங்கள் எப்படி சார் வாடகை தரீங்க? கரெக்டான கேள்வி கேட்டீங்க சார். ஆனால் அது சும்மா இருக்காது சார். சும்மா இருக்காதா? டேய் விவசாயம் பண்ணுவாங்கடா. உண்மையா சார்? அப்படி பண்ணால் எங்களை தூக்கி உள்ளே போடுவாங்க. உங்களை ஏன் உள்ள தூக்கி போட போகிறாங்க? காய்கறி வளர்க்கக்கூடாது, விவசாய நிலத்தில் லேண்டு போடவே கூடாது. காய்கறி வளர்த்தா தானே பிரச்சனை. அப்போ கஞ்சா வளர்த்து எங்களுக்கு காசு தர போறீங்களா? ஏன் ப்ரௌன் சுகரு அப்படின்னு எல்லாம் விலைய வச்சு அதில் காசு தரேன்னு போய் விளம்பரம் பண்ணியோ? என்னையா பேசுற நீ? நாங்க காய்கறியும் வளர்க்க மாட்டீங்க, அப்ப எப்படிங்க காசு தருவீங்க? முதல்ல லேண்டை வாங்கு, அப்புறம் எப்படி தருவீங்க, எப்படி நொட்டுவீங்கன்னு கேளு. சும்மா மொத்தத்தையும் கேட்டுருவீங்க, நான் மொத்தம் சொன்னப்புறம் காசு ரெடி பண்ண வரான்னுவீங்க. உங்களுக்கு பதில் சொன்னதே பெரிய விஷயம். அப்ப இடம் வேலை எவ்வளோங்க? அவசரப்பட்டு ஏதோ உளறிட்டோமோ? அப்படி இல்லை சார், நீங்கள் வாங்குவீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் கேட்டு போயிடறாங்களேன்ட்டு தான். ஒன்லி 45 lakhs சார். பரவாயில்லையா, கம்மியாக தாங்குது. டேய், அவர் சொன்னது 4500 ரூபாய் இல்லடா, 45,000 ரூபாய். நாசமாக போச்சு. 45 lakhsன்னா 45,000ன்றீங்க. அப்போ எவ்வளவுதான் சொல்லுங்க? 45 லட்சங்க. டேய், மொத்தமா நம்மளுக்கே விற்கலான்னு பாக்குறாங்கடா. மொத்தமா எங்களுக்கு வேணாம், ஒரு கிரவுண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க. 1 மணி நேரமா அதை தான் சொல்லியிருக்கேன், இப்பவும் அதே தான் சொல்றேன். ஒரு கிரவுண்டு விலை தான் 45 லட்சம். டேய், அவ்வளோலாம் ரெடி பண்ண முடியாதுடா, வாடா நம்ம போலாம். சரி வாடா போலாம். வணக்கம் சார், விளம்பரம் பார்த்தேன், அதோட டீட்டெயில் கொஞ்சம் சொல்றீங்களா? சொன்னா வாங்குவீங்களா? வாங்க தானே வந்திருக்கோம், சொல்லுங்க. வாங்கிக்கோங்க, சொல்லிட்டேன்.
என்ன கிண்டல் பண்றீங்களா? சாரி மேடம், காலிலேருந்து அவங்கவுங்க இதே மாதிரி கேட்டு கேட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு போனாங்க, அதனால தான் அப்படி பேசிட்டேன் மேடம். சரி, இப்போ ரேட்டு சொல்லுங்க. ஒரு ஃப்ளாட்டு 45 lakhs மேம். 45 லட்சம் கொடுத்து வாங்கிடுறோம். மாசம் மாசம் நீங்க எவ்வளவு தருவீங்க? பர் மந்த்துக்கு 20,000 கொடுப்போங்க. என்ன சார் சொல்றீங்க? மாசம் 20,000 தருவீங்களா? எஸ் மேடம், 20,000 தருவாங்க. லேண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் எங்க பேர்ல இருக்குமா உங்க பேர்ல இருக்குமா? 100% உங்க பேர்ல தான் மேடம் இருக்கும். எனக்கு ஒன்றும் புரியல. லேண்டையே கொடுத்து மாசம் 20,000 கொடுக்குறீங்க, அது எப்படி முடியும்? அந்த லேண்டை பார்க்கிங்காக வாடகை விட்டுருவோம், இல்லைன்னா நர்சரி வச்சுக்கிறதுக்காக விட்டுருவோம், இல்லை வேற ஏதாவது வாடகை கேட்டாங்கன்னா விட்டுருவோம். அந்த வாடகை பணத்தை வாங்கி உங்களுக்கு தருவோம். வாடகைக்கு வரலன்னா எப்படி கொடுப்பீங்க? வாடகைக்கு வரலனாலும் நாங்கள் கொடுப்போமே. அதுதான் எப்படி? இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் வில்லேஜ் ஃபார்முலா ஃபார் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் இன் கம்பெனி. டோட்டலி எவ்ரிதிங் ஃபார் தி ஃபார்முலா ஃபார் தி 2-in-1. தட் இஸ் எவ்ரிபடி இஸ் கிவிங் தட் ஒன். இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு கரெக்டாக வாடகை கொடுத்துருவோம். என்னென்னமோ இங்கிலீஷ்ல பேசுறான், புரியலையே. ஓ, அப்படிதான் கொடுப்பீங்களா? ஒசாமா ஒபாமா. என்ன சொன்னீங்க? பிரிட்டனுடைய பழமொழி மேடம். ஆமா, அப்படிதான் கொடுப்போம்னு அர்த்தம். சரி, கொடுப்பீங்க. எவ்வளவு நாளைக்கு கொடுப்பீங்க? நீங்க வீடு கட்டுற வரைக்கும் நாங்க கொடுப்போம் மேடம். நாங்க வீடு கட்டுறதுக்கு 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். அத்தனை வருஷம் நீங்க கொடுப்பீங்களா? உங்க வாயில ஏதாவது போட்டு கொளுத்த ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமா மனசாட்சி வேணா? இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணா? வாங்கின உடனே கட்டிடுவேன்லாமா? 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். ஏன் இப்படி கேவலமா அல்பத்தமா நினைக்கிறீங்க? கேவலமா இல்ல, இதெல்லாம் நானா இருந்தா மூஞ்சிலே துப்பிடுவேங்க. நீங்க கஷ்டப்படுறதுக்காக துப்பல, இல்ல செருப்பை கைட்டி அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருப்பேன். இதே பொண்டாட்டி தப்பு தொடப்பம் செருப்பு என்னன்னு இருக்கோ வாரி போட்டு அடிச்சிருப்பேன். கருமம் பூச்ச நாய பரதேசிய வாங்கின உடனே கட்டணும். கடவுள் வேண்டும் போதே நான் வாங்கிடுவேன், நான் கட்டிடுவேன், நாளைக்கு கட்டிடுவேன், நாளை அப்படி வேண்ட சொல்லுவேன். அதை விட்டு 5 வருஷம் 10 வருஷம் பள்ளியும் வாங்கியிருப்பேன். மயக்க வரவும் அடிச்சிருப்பேன், டெவுசா எடுத்து அடிச்சிருப்பேன், நான் பாத்திரத்தை எடுத்து அடிச்சிருப்பேன். நீ உங்களை அடிக்க முடியாது. ஏன்? வரைய கஸ்டமர் இருந்தாலும் நான் 15 years கண்டிப்பா கொடுப்போங்க. நீங்க எதை வேணாலும் சொல்லிக்கங்க, 15 வருஷம் கொடுப்பீங்கல்ல? Why are you struggling? Don't waste your time. You bring the money, put the money, give the money. Definitely I give the 15 years for the rental, for land. You are cuttifying for வீடு எப்போவாவது. அது வரைக்கும் I'm giving for the money. I'm giving money என்னும் போது நீங்க cutting the building. So don't worry. 15 வருஷம் தருவோம், புரியுதா? கடைசியா சொன்னது புரிஞ்சுது, 15 வருஷம் தருவீங்கன்னு. இப்படி வளரிட்டு கடைசியில் சொன்னாதானே உங்களுக்கு புரியுது. தட்ஸ் கரெக்ட். யூ டூ ஒன் திங், கோ அண்ட் பிரிங் த மணி அண்ட் டேக் பேக் ஹியர். யூ கிவ் தட் மணி அண்ட் ரிஜிஸ்டர்ட் எவ்ரி திங். ஓகே, ஐ கிவ் தட் பேம்ப்ளெட்ஸ் ஆர் பத்திரம் ஆர் சம்திங். அம்மா பத்திரம், தாய் பத்திரம். சார், தாய் பத்திரம் சரி, அது என்ன அம்மா பத்திரம்? அதாவது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இந்த லேண்டு வச்சுருவங்க தாயம்மா, அவங்க பேர். அதான் தாய் அம்மா பத்திரம்னு சொன்னேன். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க பிரிச்சு பார்த்துறீங்க, அப்படி பார்க்காதீங்க. தாயம்மா பத்திரம். ஓஹோ, தாயம்மாவா? ஆயம்மா இல்லம்மா, தாயம்மா. தாயம்மா. தாயம்மா பத்திரம். தாய் பத்திரம்ன்றது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கேட்பாங்க. அதாவது கஸ்டமர் கேட்கறாங்களேன்றதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இது தாயம்மா பத்திரம்ன்றது முதல்ல அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தாயம்மா வாங்கி தான் இந்த லேண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. பக்கத்துல ஒரு கிரவுண்டு கூட ஃப்ரீயா இருக்காது. மொத்த கிரவுண்டு நம்ம தான் வாங்கியிருக்கோம். 100 acre. ஸோ யூ டூ ஒன் திங். 100 acreனா எவ்வளவு உடைய லேண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுமாரா, தோராயமா, கரெக்டா ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். 100 acre நாங்கள் வாங்கி லேஅவுட் போட்டிருக்கோம். அதனால தான் அங்கே வேற யாருமே வாங்காதனால உங்களுக்கு நாங்கள் பணம் தரோம். தரும புரியுதோ இல்லையோ, தலையை மட்டும் பார்த்துங்க. அதுதான் இப்போ புரிஞ்சுதா? சார், நீங்க ரொம்ப பேசுறீங்க. ஆனா கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவோம்மா. லேண்ட் உங்களுக்கு கொடுக்காம வாங்குற உங்களுக்கு தான் கொடுப்போம். அந்த 20,000 கொடுத்துருவீங்களான்னு கேட்டேன். அக்ரிமெண்ட்லயே எழுதி கொடுப்போம்மா. ஏன்னா அறிவு கட்ட ஜென்மங்கள்லாம் சிலது ஒண்ணுமே புரியாம வந்து வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு நழுவுறாங்க, ஏமாத்துறானுங்க ஃப்ராடு பசங்க. அதனால இப்ப லேண்ட் வாங்குறதே எல்லாரும் பயப்படுறாங்க. நம்ம அப்படி கிடையாதுமா. பக்கா ப்ரூஃபோட எல்லாரும் நல்லா இருக்கணும் நோக்கத்துக்காக தான் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. நீங்க ஒரு கிரவுண்டுக்கு 2 கிரவுண்டா வாங்குங்க. உங்களுக்கு நல்லதுக்காக சொல்றேன். மாசம் வீட்டில் உட்காந்து காலாட்டிக்கணும், தலையாட்டிக்கணும், இப்படி கை வச்சு படுத்துக்கணும் கூட இருந்தா கூட உங்களுக்கு பணம் வரும். புரியுதுங்களா? அதனால நீங்க நிறைய வாங்கி போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் கூட சொல்ல ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு தான் நல்லது. உங்க அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. ஒரு நல்ல விஷயம் 4 பேர் சொன்னா நல்லா இருப்பீங்க. இல்லை நாசமா போயிடுவாங்க நிறைய பேர். ஏன் சொல்ல மாட்டாங்க, தனக்கு மட்டும் போதும் அப்படின்ட்டு. இப்போ நான் பாருங்க, எல்லாரும் கொடுக்கணும் தான் விளம்பரம் கொடுத்தேன். நானே வச்சுருந்தா நான் சொல்லுவேன். நான் யோசிச்சு பாருங்க, நானே சம்பாரிச்சிக்க மாட்டேன்னா? அப்படி கிடையாதுங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் புரிஞ்சுது. எல்லாருக்குமே சொல்லிடுறேன். இப்போதாம்மா உங்களுக்கு ஃபவுண்டன் பிளாஸாவே புரிஞ்சிருக்கு.
ஸ்பென்சர், ஃபவுண்டர் பிளாசா எல்லாமே தெளிவாக உங்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு மூளைக்குள்ளே அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது. நான் பேச போய் தான் தெளிவாக இருக்குங்க. ஃபவுண்டன் நான் அப்படி கொப்பளிச்சு வருவோம்ல, அது ஃபவுண்டன். அந்த மாதிரி ஒரு பிளாசாவாக இப்போ உங்களை மாற்றிருக்கேன். இப்போ புரியுதா நான் சொன்னது? என்னை பத்தி நல்லதா சொன்னா ஓகே தான் சார். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேம்மா. போகிற வழியில் குழப்புவாங்க. நம்ம முன்னேறினா இந்த நாட்டில் இருக்கவனுக்கு எவனுக்கும் பிடிக்காது. சொந்தக்காரன் பக்கத்தில் எவனுக்குமே பிடிக்காது. எவன்கிட்டையும் வாங்குற வரைக்கும் சொல்லாத. சொல்ல மாட்டேன். அதான் சொல்லவே சொல்லாத. வித்து, அதாவது உங்ககிட்ட பணம் இல்லைன்னா வித்து எடுத்துட்டு வா. பணம் வந்து அப்படியே எடுத்துன்னு வா. அப்படியே எடுத்துன்னு வந்து முதல்ல லேண்டு வாங்கிட்டு மற்றவங்க சொல்லு. உன் நல்லதுக்கு சொல்கிறேன். ஏன்னா மாதம் நீ சம்பாதிக்க போகிற. எல்லாம் யோசிப்பாங்க. வேலைக்கு கூட போகல. உன் பேர் என்னம்மா? ஜெயமாலினி. ஏதோ ஒரு மாலினி விடுமா, அந்த பேரா முக்கியம். மாலினி பாடுறா, வீட்டில் உட்காந்து மாதம் தூணுது, துணி பெருத்து போச்சு அப்படி, அதான் உடம்பே இருந்துச்சு அப்படின்னு நினைப்பாங்க. எப்படி வருமானம் வருது? அவள் வீட்லேயே தானே உட்காந்துருக்கா. ஆச்சரியமா பார்ப்பாங்க. காரணம், நம்ம லேண்டு வாங்கியிருக்கு. லேண்டு வாங்குறதுல மாதம் பணம் வருது. வேலைக்கு போகாமல் பணம் வருதுயா எப்படி? லேண்டு வாங்குறதால. அதனால அதுக்கு முன்னாடி யாருக்கும் சொல்லாத. மனசை கலைச்சிருவானுங்க. அதனால முதல்ல வாங்குற வழியை பாரு. சரியா? சரிங்க சார். எல்லாம் பொறாம பூச்சி ஜனங்க தான். ஆனா வாங்குற வரைக்கும் நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். எங்க மாமியாரோட இடம் ஒண்ணு இருக்கு, அது விலையே போகாம இருக்கு. அதை வித்து எடுத்துட்டு வந்து இங்க 1க்கு 2 வாங்கிடுறேன். விளம்பரத்தை பார்த்தேன். மனை வாங்கினா மாச வாடகை ஃப்ரீயா கொடுப்பியாம, எப்படி கொடுப்ப? அதெல்லாம் ஐடியா பண்ணி தான் விளம்பரத்தையே நான் கொடுத்தேன். மக்கள் யாருன்னா மனையை வாங்கினாங்களா? எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு புச்சிட்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஏமாற்றலாம். இலவசம்னு சொல்லணும், இல்லை ஏதாவது சலுகைன்னு சொல்லணும், இல்லை தள்ளுபடின்னு சொல்லணும். வாய் இழிச்சிட்டு வந்து ஏமாறுவாங்க. அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாரும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அது சரி, மாசம் எல்லாருக்கும் 20,000 எப்படி கொடுப்ப? லேண்டையும் கொடுப்பேன், பணத்தையும் கொடுப்பேன். அதுதான் எப்படி கொடுப்ப? விவரமா சொல்றேன். ஒரு லேண்டு விலை 45 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன். அதான் தெரியுமா, சொல்லு. லேண்டு விலை வெறும் 5 லட்சம் ரூபாய் தான். நான் 45 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன். 5 லட்சம் ரூபாய் லேண்டை குத்துட்டு மீதி இருக்கிற 40 லட்சத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணா அவங்களே 20,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதை வாங்கி கொடுத்துட்டு இருப்பேன். லேண்டில் வீடு கட்டிட்டாங்கன்னா, நீங்கள் தான் வீடு கட்டிட்டீங்களே, அது வரைக்கும் நான் கொடுத்துட்டேன்ட்டு 40 லட்ச ரூபாய் நானே எடுத்துப்பேன். இந்த லூஸுங்க அவங்களே பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணாலும் வரும். இது நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. இப்போ என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இடத்த 45 லட்சத்துக்கு வாங்கிட்டு நான் தான் மாசம் தரேன்ற ஆசையில வந்திருக்காங்க. இந்த ஐடியா நல்லா இருக்க. இது மாதிரி நவீன முறையில் சொன்னா மக்கள் ஏமாந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி லே அவுட் போட்டேன். அட்வான்ஸ் பணம் கொடுங்க, வீடு கட்டுங்க. என்ன வீடு கட்டின அப்புறம் பணம் கட்ட முடியலன்னாங்க. வீடு நான் ஏற்றுக்கினேன். இப்படி டெக்னிக்கலா யோசித்து நம்ம ஆளுங்களை ஈஸியா ஏமாத்தலாம். அந்த வழிதான் இதுவும் ஒண்ணு. அப்ப பக்கத்துல லேண்ட் வேல்யூ கேட்டா தெரிஞ்சிருமே. அதனாலதான் 10 ஏக்கர் ஒருத்தர்கிட்ட இருந்தது. எப்ப நான் வித்து கொடுக்குறேன், இவ்வளவுதான் போவோம் அப்படின்னு பவர் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு, அதாவது கிட்டத்தட்ட 200 பிளாட்ஸ் எங்க போய் பார்த்தாலும் நம்ம லேண்டா தான் இருக்கோம். 10 ஏக்கர் ஃபுல்லா நம்மள தான். எங்க போனாலும் நான் சொல்லுவாங்க, அவர் தான் பண்ணுவாரு. ரேட்டே நான் தான் ஃபிக்ஸ் பண்றேன். நம்ம ஆளுங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் பக்கத்துல எவனா இருந்தா ரேட் சுட்டுவான்னு தான் 10 ஏக்கர் வளைச்சு போட்டேன். இந்த 10 ஏக்கர் எந்த இல்லை. இன்னொருத்தான் ஏதாவது வித்து கொடுங்கன்னா, ஏதாவது தரண்டா, இங்க ஒண்ணுமே ரேட்டு போகாதுன்னு அவங்ககிட்ட பவர் வாங்கியிருக்கேன். அவனுக்கு கடைசியில இதை கலெக்ஷன் பண்ணி என்ன தோணுதோ கொடுப்பேன். லேண்டோ வித்தா மாதிரி ஆச்சு, அவனுக்கோ குட்டா மாதிரி ஆச்சு, இவங்களோ ஏதோ சம்பாதிச்ச மாதிரி ஆச்சு. ஆனா மொத்தத்துல நான் தான் சம்பாதிப்பேன். இது லேண்ட் உடைய டெக்னிக்கல். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. அப்ப லேண்டா வந்து இல்லையா? லேண்டு நம்மளது இல்ல, இது மட்டும் தான் நம்மளது. இது ஒண்ணுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட். இதை வச்சு இழிக்க வச்சு எல்லாரையும் ஏமாத்தலாம். லேண்டுக்காரனையும் ஏமாத்தலாம், வாங்க வரவங்களையும் ஏமாத்தலாம். 2 பேருக்கும் லாபம் குறைவு, நமக்கு தான் லாபம் அதிகம். ஏன்னா நம்ம மூளை யூஸ் பண்றோம்ல. அதனால மாட்டிக்க போறியா? மாட்டாம இருக்கிறது தான். நல்லா யோசனை பண்ணி ஒரு விஷயத்துல இறங்கணும். இப்ப லேண்டுக்காரன் வந்து எங்கிட்ட கேட்கறான், என்னங்க இவ்வளவு விலைக்கு வித்தியா? நீ என்ன சொன்ன? வித்து கொடுன்னு. உனக்கு இதான் அமௌண்ட். வாங்கின வந்து கேட்டேன், ஏங்க மாசம் கொடுத்துருந்தேன்ல, லேண்டு உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இவனும் வரமாட்டான். நம்மள கேட்டா பதில் இருக்கு, இவன் கேட்டாலும் பதில் இருக்கு. ஆனா லாபம் நமக்கு. காரணம்னா மூளை, அறிவு. இன்னொன்னு ஆசையை தூண்டணும். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஆசையை தூண்டணும். லேண்டுக்காரன் நான் வித்து கொடுக்குறேன்ப்பா, போவே போவாதுன்னு ஒண்ணு, ஐயோ இப்படியாவது வித்துட மாட்டோமா, அவன் பயந்து இருப்பான். இவங்கிட்ட நாங்க மாசம் பொறுத்தா வீட்டுல உட்காந்து 20,000 ரூபாய் யார் தருவா? யோசித்து பாருங்க. லேண்டு வாங்கி காலி லேண்டுக்கு ரூபா தரேன் அப்படின்னா உடனே ஆசை வந்துடும். நம்ம ஆளுங்க இப்படிதாங்க. அரசியல்வாதியில இருந்து லேண்டு போடுறவங்க, துரிதமா எதனா சொல்றவங்க, ஏதாவது விஷயத்தோடு சொல்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் ஆசையை தூண்டி விட்டுருவாங்க.
நம்ம ஆளுங்களை இழிச்சின்னு போவாங்க. இது வழக்கமா நடக்கிறது. இது இப்படி அடுத்ததா சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு யோசனை பண்ணிருக்கேன். இது முக்கால்வாசி வித்துச்சுன்னா ஒரு கால்வாசி இருக்கு. அது விற்கும் போது விற்கட்டும், இப்ப சம்பாரிச்சிட்டோம்ல. இந்த மாதிரி ஏதாவது யோசிக்கணும். உனக்கு வேலை இல்லையா? வெட்டியா வந்து என்கிட்ட பேசுங்க, கிளம்பு. இப்போ நீ எதெல்லாம் மாட்டிக்க போறேன்னு கேட்டேன்ல, எனக்கு தேவைதான். இப்படியே பேசினுப்பானுங்க. இவங்க முன்னேற மாட்டானுங்க. இளிச்சவாய் மக்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் மாதிரி ஆளுக்கு கவலையே இல்லை. ஓகே.